ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் தாங்க இருக்கிறோமே. மெரினா பீச்சில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்கலாங்க வந்தோம். விளாக் எடுக்கலான்னா மெரினா பீச்சு விளாக் எடுக்கலாம்லாம் வரல. ஈசிஆரில் ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்காங்க மெரினா பீச் வந்தேன். அதான் நம்ம சென்னை. ஃபஸ்ட்டு அங்கே இருந்ததுங்க நம்ம சென்னை. இப்போ இங்கே வந்துருச்சுங்க. இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. அந்த இடத்துல இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தேன். இந்த இடத்துல இருக்கிறப்ப இப்போ தான் ரீசெண்ட் டைமில் பார்த்தேன் இங்கே இருக்குதுன்னே சொல்லிட்டு. ஆனால் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ முன்னாடி இருந்தது அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில். அங்கே வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரதுனால அதை கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ அதை இங்கே வச்சுட்டாங்க. ஒரு நாள் தருண குடும்பம் வந்து இந்த இடத்துல வந்து ஆள் இல்லாதப்போ ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் ஒன்று போடணும். செம்ம, உங்களுக்கு இதையும் விளாக் எடுத்து போட்டுக்கலாமோ? விடுங்க, இது போகிற போக்கில் ஒரு விளாக் எடுத்துகிட்டு போகுது. சரி, இது எப்போ வேணால் பார்த்துக்கலாம். இது இங்கே தானே இருக்குது. நம்ம போகிற இடத்துக்கு போவோம். நம்மளோட டெஸ்டினேஷன் என்னது? உங்களுக்கு டெஸ்டினேஷன் சொல்லிட்டுனா எந்த இடம்னு சொல்லிட்டு இல்லை சொல்லலை தான் நினைக்கிறேன். எந்த இடத்துக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா மச்ச நாராயண டெம்பிளுங்க. அது வந்து ஒரு பெருமாள் கோயில் தான். கோயில்னால் அது பார்க்கறது வந்து கோயில் மாதிரியே இல்லைங்க. அதுவுமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சைடு தான் இருக்குது. நான் பிளாக் எதுக்கு வீட்டாண்டே கண்டினியூ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே எப்போ வந்தாலும் அங்கேயே பிளாகை கண்டினியூ பண்ணி ஒரு மாதிரியே போர் அடிச்சிச்சுல. சரி, இந்த வாட்டினாச்சும் காட்டுறப்போ கொஞ்சம் புது இடத்த காட்டலான்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே சரி மெரினா பக்கம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சதுன்னா நான் அந்த நம்ம சென்னையாண்டே விளாகை கண்டினியூ பண்ணியிருப்பேன். அதை விட்டுட்டு அதை முன்னாடி நான் வேறு கண்டினியூ பண்ணிட்டேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கு கோயில் மாதிரியே இருக்காதுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, சர்ச்சு தான் இருக்கும். அது வந்து இந்த பீச் சைடு இருக்கிறதுனால அவ்வளோ க்ரௌடாக பார்க்கல. நான் எப்போவுமே எனக்கு இந்த பெருமாள் கோயில்லாம் அதிகமாக நான் போக மாட்டேன். ஆனால் அதிகமாக போன இடமும் அதுதான். அந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கு மற்ற பெருமாள் கோயில் பார்த்த மாதிரி இல்லைங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அதனால தான் சரி உங்களுக்கு விளாக் எடுத்து போடலாம். இது வரைக்கும் நான் போய் பார்க்கல. ஒரு வாட்டி ரீல்ஸில் பார்த்தேன். எனக்கு தருண்குமார் தான் அந்த ரீல்ஸ் அனுப்பிச்சி விட்டான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக அந்த ரீல்ஸை தேடினேன். எங்கடா சேவ் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கடா போச்சு அந்த ரீல்ஸ்ன்னு தேடினே இருந்தேன். ஒரு நாள் வச்சா திடீர்னு கல்லில் மாட்டிச்சு. அந்த கோயில் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லைல்ல. அதனால் போட்டு தேடி கண்டுபிடிக்க முடியல என்னால். சரி, இது பண்ணுறாங்க ப்ரோ. போ போயிடு ப்ரோ. அவரே ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இருப்பார் இந்த இடத்துல யூட்டன் பண்ணுறதுக்கு. எப்போ யூட்டன் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த டெம்பிளை வந்து நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அதை தான் உங்களுக்கு ஒரு விளாக் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ அந்த இடத்துக்கு தாங்க போயின்னு இருக்குமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் மெரினா பீச்சிலேருந்து பார்க்குறப்ப ஒரு நிமிஷம் பார்த்துங்க, 22 கிலோமீட்டர் பார்த்துங்க. இப்போ வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு கிலோமீட்டர் கடந்துருக்குமா? 21ங்க. இப்போ கரெக்டாக 21 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஈசிஆர் சைடில் நிறைய பிளேஸ் இருக்குதுங்க சுற்றி பார்க்கறதுக்கு. ஆனால் நான் பெரும்பாலும் அங்கே போனது என்னென்னா பெசல் நகர் போயிருக்கேன். ஆனால் அது விளாக் எடுத்து போட்டதில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போயிருக்கேன். அது உங்களுக்கு விளாக் எடுத்து போட்டுருக்கேன். மகாபலிபுரம்லாம் நிறையா வாட்டி போயிட்டேங்க. நம்ம வேணாம், இந்த பக்கம் வேணாம், பட்டினப்பாக்கம் பீச் பக்கமாகவே போயிடுவோம். ஏன்னா இந்த ரோடு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், காலியாகவும் இருக்கும். அதுபடி ஸ்ட்ரைட்டாக போனால் ரோடு கொஞ்சம் குறுகலாக இருக்கும், வளைஞ்சு போகும், சின்ன ரோடு மாதிரி இருக்கும், சிக்னல் இருக்கும். அதில் அவ்வளோ இருக்குதுல்ல. இதில் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும். ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பில்டிங் தான். ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீச்சு. அது பார்க்குற வியூவே நிறையா வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியுதுல்ல. இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக குவார்ட்டர்ஸ் தாங்க. அப்படியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா கடற்கரை தான். என்ன ஒன்று, கொஞ்சம் மீன் நத்தமாக இருக்கும். எனக்கு அது பழகி போயிடுச்சு. அதனால் எனக்கு பெருசாக தெரியாது. பிரேக் ஷூ வேறு வண்டியில் மாற்றணுங்க. அதை மாற்றாமே ஓட்டின்னு போயிடும். அலையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அலையே மாற்றுற மாரி வேலை வச்சுருமோன்னு பயமாக இருக்குது. இப்போ சண்டே டைமில் போய் மாற்றலாம்னு போனேன். அவர் வந்து மெக்கானிக் வந்து மலைக்கு போயிட்டாராம். அதனால் சரி ஓகே 2 நாள் கழித்து மாற்றிக்கலான்னு வந்துட்டேங்க. இந்த 2 நாள் சரியாகவே ஓட்டலை. பட் இருந்தாலும் ஒரு பயம்தான். ஏன்னா பிரேக் ஷூ சுத்தமாக போயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் கூட கொஞ்சம் இருக்குது, பேக்கில் சுத்தமாக இல்லைங்க. இந்த டிராஃபிக் சிக்னல் டிராஃபிக்கா இல்லை எந்த டிராஃபிக்னே தெரியலையே. அந்த பீச் சைட்லாம் போனால் காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே அங்கே சைட்லாம் போயிடணுங்க. ஏன்னா அப்போல்லாம் டிராஃபிக் இருக்காது, சிக்னலும் அவ்வளோ இருக்காது. ஈவினிங் டைம் வந்தோன்னா எத்தனை மணிக்கு வரணும்னா ஒன்று ஆஃப்டர்நூன் டைமில் வரணும். ஈவினிங்கில் வரக்கூடாது, ஆஃப்டர்நூனில் வரணும். அப்படி இல்லைன்னா லேட் நைட்டில் வரணும். இல்லைன்னா இதேமாரி டிராஃபிக்கில் வந்து மாட்டின்னு முடிக்க தான் செய்வோம். எப்போ மூவாயிரம் சீக்கிரம் சிக்னல் டிராஃபிக் தாங்க. ஏன்னா இப்போ தான் க்ரீன் கலர் சிக்னலே காட்டுது. அதனால தான் வண்டி மூவ் ஆகுது. உங்கள் சிக்னல் போடலாங்க, நம்மளுக்கு தான் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பர், தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இருந்தது பரவாயில்ல. நான் கூட எங்கே 2வது சிக்னலில் மாட்டிடுவோன்னு நினச்சி பயந்துட்டேன். பரவாயில்ல. அப்புறம் உள்ளே தான் அப்படியே டிப்போ.
இப்போ அடுத்த ஸ்டாப் எங்கே போகிறோன்னா திருவான்மையூர் போயிட்டு அப்படியே திருவான்மையூர் வந்து ஈசிஆர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஈசிஆர் மட்டும் பிடிச்சிட்டோம், ஈச்சம்பாக்கம் வரைக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், என்ன டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்குங்க. நார்மலாக இருக்குன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். திருவான்மையூரில் கரெக்டாக ஈசிஆர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அங்கேருந்து தாங்க ஈசிஆர் ஸ்டார்ட் ஆகுது. அது எங்கே வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குதுங்க ஈசிஆர். மொத்தம் டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 777 கிலோமீட்டருங்க. அதாவது 777 கிலோமீட்டர் போனோங்க. அதாவது ஈசிஆர் ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னா 776 கிலோமீட்ரு, 777 கிலோமீட்ரு நீங்கள் கடந்தால் தான் ஈசிஆர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுலேயும் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எதனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கே அரைக்குறையாக தான் தெரியும், முழுசாலாம் தெரியாது. அதனால் அரைக்குறையாக தெரிஞ்சு நான் சொல்லக்கூடாதுல்ல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேங்க. இப்போ பாண்டிச்சேரி வரைக்கும் போனாலுமே ஈசிஆர் தான். ஈசிஆர்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுங்க. ஓஎம்ஆர்னா ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. நான் அதிகமாக ஓஎம்ஆர் யூஸ் பண்ணது கிடையாது. ஓஎம்ஆர் சைட்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாக ஐடி கம்பெனி தான். ஈசிஆருக்கும் ஓஎம்ஆருக்கும் பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லைங்க, பக்கம் தாங்க. கரெக்டாக இங்கே எங்கேருந்து ஈசிஆர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருங்க காட்டுறேன். இந்த கர்வ் முடியுதுல, இந்த கார்னர் முடியுதுல்லங்க, பஸ் ஸ்டாண்டு கார்னர் இருக்குதுல்ல, அந்த கார்னர் முடிஞ்சதுக்கப்புறம் ஈசிஆர் தாங்க. ஃபுல்லாக இங்கேருந்து ஈசிஆர் தாங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே ஈசிஆர் தான். இது வந்து கன்னியாகுமரி லாஸ்ட் எண்டு வரைக்குமே போகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம மச்ச நாராயணன் டெம்பிள் போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஈசிஆர் ரோட்டில் தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே ஈசிஆர் ரோட்டில் தான் போவோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்தோன்னா பீச்சுக்குள்ளே போய்டும். அப்படியே அந்த கோயில் பக்கத்துலேயே தாங்க பீச்சும். அந்த இடத்த காட்டுறேன், உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடம். அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் பீச்சுக்கு போக முடிஞ்சால் போகலாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு போகிறப்ப இருட்டிடுன்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி சன்செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்படி சன்செட் ஆகலாம் நல்லாயிருக்கும், இல்லை கரெக்டாக ஆகிற டைமில் போனாலும் நல்லா தான் இருக்கும். இது நமக்கு பீச் வந்து எந்த சைடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஆனால் சன்செட் ஆகிறது எந்த சைடில் ஆகும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஆகும் உங்களுக்கு. அதனால தான் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த ஷேடோ தெரிஞ்சுனே இருக்குது, கடுப்பாக இருக்குது. அது ஒரு கார்னரே அது வந்து ஆக்குப்பை பண்ணிடுச்சு. ஈச்சம்பாக்கம் வந்துட்டோம். ஈச்சம்பாக்கம் மட்டும் எனக்கு எப்படி எக்ஸாக்டாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்தாக வந்து நான் ஈச்சம்பாக்கத்தில் தாங்க வேலை செஞ்சேன். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற ஒர்க் தான். பெயிண்ட் ஒர்க்கில் அது ஒரு வாட்டர் ப்ரூஃப். இந்த பீச் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பீச் ஹவுஸ் கட்டி வைப்பாங்கள்ல, அந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் ஃபூல்லாம் வைப்பாங்கள்ல, அதுக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுங்க. அந்த பில்டிங்க்கு அந்த ஸ்விம்மிங் ஃபூலுக்குலாம் வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறது, அதுதான் வேலை. அப்போ வந்து பஸ்ஸில் தான் 2 மாதம் ஃபுல்லாக பஸ்ஸில் தான் வந்தேன் பாஸ் எடுத்துன்னு. அப்போ வரப்பெல்லாம் இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா ரெகுலராக வந்து போகிறனால 2 மாதம் வந்திருக்கோன்னா அப்போ இந்த இடத்த பற்றி நமக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கும். அதனால் கரெக்டாக இந்த இடம் வந்தால் மட்டும் ஈச்சம்பாக்கம்னு கரெக்டாக சொல்லிடுவேன். மற்ற அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் தெரியாது. மேபி அந்த இடத்துக்கு போயிருந்தேன்னா இந்த இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த இடம் என்ன இடம்னு நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு. கோவளம் பீச் போயிருக்கோம், அது கூட இங்கே கிடையாது. விஜிபி வந்தாச்சு. விஜிபி இதுதாங்க விஜிபி. மே மந்த்லேருந்து நினச்சினுக்கிறேன், ஒன்று விஜிபி போகணும், இல்லை குயின்ஸ்லேண்ட் போகணும், அப்படி இல்லைனா எம்ஜிஎம் மேட்சுக்கு போகணும். குயின்ஸ்லேண்ட் வந்து இந்த சைடு இல்லை, அது பூந்தமல்லி அந்த சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எம்ஜிஎம்மும் விஜிபி மட்டும் தான் இங்கே இருக்குது. எம்ஜிஎம் போயிருக்கேங்க ஆல்ரெடி. நான் எப்போனா 9th படிக்கிறப்போ போயிருக்கேன். ஸ்கூலில் இருந்து கூட்டின்னு போயிருந்தாங்க அந்த டைமில் போனது எம்ஜிஎம். அப்போல்லாம் வேறு மாதிரி ஸ்கூல் பசங்களோட. அதுக்கப்புறம் வந்து குயின்ஸ்லேண்ட் வந்து காலேஜ் படிக்கிறப்ப காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நாங்கள் பசங்கள்லாம் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போனது தான். அது பேர் ட்ரிப்பு கிடையாது, அவுட்டிங். 1 டேயில், அதனால் அவுட்டிங். ட்ரிப்புனா ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறதாங்க ட்ரிப்பு. அவுட்டிங்னா நீ காலையிலே போயிட்டு ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டேன்னா அது அவுட்டிங். லோ பேட்ரி வேறு காமிச்சிச்சா, அதை அப்போயே கவனிச்சிட்டேன். சரி உங்க கூட இன்ட்ரெஸ்ட்டாக பேசினதுனால அதை நான் தட்டி விடல. பேட்ரி வேறு மாற்றணுங்க, லோ பேட்ரி காமிச்சிச்சு. டேரெக்டாக ரெக்கார்ட் ஆன் பண்ணால் மட்டும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, எதனாலனே தெரியலங்க. கேமராவை ஆன் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணால் கனெக்ட் ஆகுது ஃபோனில். ஆனால் டேரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணால் மட்டும் ஃபோனில் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுங்க, எதனாலே தெரியல. ஏன்னா ஃப்ரேம் வந்து கரெக்டாக வச்சுருக்கேன்னு இல்லைன்னே பார்க்க முடியலங்க. நம்மளோட ஹேண்டில் பேர் வந்து பெண்டாக இருக்குதுல்ல, அதனால் ஃப்ரேம் கரெக்டாக வச்சுருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ணி பார்ப்பேங்க. அதுக்கு தான் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுன்னு எப்போவுமே ஆன்லேயே வச்சுருப்பேன். அது 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி பார்த்துனே இருப்பேன், பஸ்ஸுக்காரன் எப்படி போகிறானே தெரியல. அப்போ உள்ளே போகிற மாதிரியே வாங்கினான். சாரி வாங்கினாரு சாரி.
இன்னொரு வாட்டி எப்போனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கழுவி ஊற்றுங்க, அப்படின்னா தான் நான் திருந்துவோம் உங்களுக்கு. நானும் இவ்வளோ பரவாயில்ல, இப்போ நான் பண்ணுற தப்பு எனக்கே முன்னாடியே தெரியுதுல்ல. ஃபஸ்ட்டு எடிட்டிங்கில் தெரிஞ்சிருந்தது, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப தெரியுது. ஓகே, மச் பெட்டர் அப்படி சொல்லி மனசு ஆறுதல் படுத்திக்கணும். இல்லைங்க, திருத்திடுவாங்க, கண்டிப்பாக திருத்திடுவேன். நம்ம போகிறது வந்து எந்த டிஸ்ட்ரிக் வரும்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் தான் வரும்னு நினைக்கிறேன். ஈஸியாக போகிறப்போ ஒரு ஃபஸ்ட்டு டோல்கேட் வரும்லாங்க, அந்த டோல்கேட்டு தாங்க இது. இந்த சைடில் வந்து சென்னையோட எல்லை எது வரைக்குமே தெரியலங்க, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் சென்னையோட எல்லை இருக்குது, எதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு எல்லை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் ஹேண்டில் தான் காட்டுது. போயிடுச்சு, சன்செட்டே ஆகிடுச்சுங்க. நான் போய்ட்டு சன்செட் அங்கே பார்க்கலான்னு பார்த்தேன், பார்க்க முடியல. என்ன உள்ளே விட மாட்டாங்களா? பைக்கு தானே, போகலாம். இன்னும் லாக் பண்ணி வச்சுருவாங்க. கார் மட்டும் உள்ள அலோடு இல்லை போகுதுங்க, பைக் உள்ளே போகலாம் போகுது. அவ்வளோதான், இந்த லெஃப்ட்டு தான் போகுது. லைட்டாக இருட்டுற மாதிரி ஆகிடுச்சு, ஃபுல்லாக சன்செட் ஆகிடுச்சுங்க. அந்தளவுக்கு இதாக இருட்டாகிடுச்சு. ஈவினிங் டைம் ஆகிடுச்சுல, அங்கே ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. நானும் சரி பிளாகை கட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் விருட்டுன்னு ஓட்டின்னு போகலான்னு பார்த்தேன். நமக்கு தான் ஓட்ட தெரியாது மீனிங் புள்ளிங்க மாரி ஓட்ட தெரியாதுங்க. நம்ம கொஞ்சம் நிதானமாக ஓட்டுவோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நிதானமாக ஓட்டுவேன், அவ்வளோதான். ரொம்ப கோளாறாலாம் ஓட்ட மாட்டேன். இந்த சனிக்கிழமைனாவே பெருமாளுக்கு உசந்த நாள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இங்கே உள்ள அது மாதிரி பீச்சும் இருக்குதுங்க பக்கத்தில், அதனால கூட இவ்வளோ கூட்டம் இருக்கலாம். வந்துட்டோம். ஐயோ, எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது பாருங்க. வெளியே எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. எங்கே வரலாம்? இந்த ஒரு இடம் கடையாக இருக்குது. உள்ளே எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது பாருங்கள். ஓ, மொபைலு கேமராலாம் அலோடு இல்லை பொழுதுங்க, ஆஃப் பண்ணிட்டு தான் போன பொழுது. வெளியே போர்டு போட்டு வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், கேமரா உள்ள அலோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மொபைலையும் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஃபோட்டோவே கொடுக்காத மாரி சொல்லியிருக்காங்க வெளியே போர்டில். அது உள்ளே இருக்குது, நான் உள்ளே போய் காட்ட முடியல, வெளியே செக்யூரிட்டி இருக்காங்க. நான் உள்ளே போயிட்டு வேணால் ஃபோனில் வீடியோ எடுக்க முடிஞ்சு எடுத்துன்னு வந்து வெளியே வந்து காட்டுறாங்க அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலேருந்து கிளம்பியாச்சு. அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த டிராஃபிக்கில் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்கிறப்ப அப்படியே அவங்க வீடியோவும் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஏன்னா சின்ன கிளிப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போடுறேன், அப்படியே அதையும் பாருங்கள். நீங்கள் பைக்கை நிறுத்திட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனேங்க. போன உடனே இந்த மாதிரி நான் வெளியே இருந்ததே உங்களுக்கு வீடியோவில் சொன்னேன்ல, கேமராவும் ஃபோனும் அலோடு கிடையாதுங்க, அங்கே ஃபோட்டோ எடுக்க அலோடு கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன்னா, அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை கட்டிட்டு கேமராலாம் எடுத்து வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டேங்க. உள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா இடம் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. அதுன்னு இடம் ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே செக்யூரிட்டி கார்டெலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் எடுத்துன்னு தான் இருந்தாங்க. ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், சின்ன தான். அங்கே ஃபேமிலியோட போனால் ஃப்ரெண்ட்ஸோட போனால் எடுப்பாங்களே, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் வ்ளாக் எடுத்து பண்ண முடியாதுங்க அந்த இடத்துல. அதனால் நான் சின்ன வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே அந்த கோயிலை சுற்றி வர மாரி ஒரு இடம் இருந்ததுங்க. அந்த கோயிலை சுற்றி வரப்போ பேக் சைடில் போய்ட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். அந்த கோயிலை ஃபுல்லாக அப்படியே சுற்றி வந்துட்டு மேலே ஏறி உக்காந்துட்டேங்க. அந்த கோயில் பக்கத்துலேயே, அதாவது அந்த பெருமாள் பக்கத்தில் உட்காந்துட்டேன். அங்கே சுற்றி ரவுண்டாக போட்டு வச்சுருப்பாங்க உட்காரத்துக்கு சேர் மாதிரி, அந்த இடத்துல உட்காந்துக்கலாம். டைல்ஸில் தான் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல உட்காந்து நம்ம சாமியை பார்த்துக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா மற்ற பெருமாள் கோயிலோட இந்த பெருமாள் கோயில் வந்து பக்கத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி வேணால் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்கும். இது எப்படின்னா பெருமாள் நிற்கிற மாதிரி இருக்காது, ஒரு மீன் உருவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கடல் கண்ணி பார்த்துருப்பீங்க, அது மாதிரி கடல் கண்ணியில் நீங்கள் பெருமாளை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பார். அப்புறம் வந்து அங்கே ஒரு தூண் இருக்குதுங்க, அது வந்து 108 தூணுவாங்க. மொத்தம் அந்த இடத்துல வந்து 108 தூண் இருக்குது. அந்த தூணில் 4 பக்கமும் ஒரு லாங்குவேஜ்லேயும் இதே சொன்னாங்களே, என்ன பேர் சொன்னாங்க, பெருமாள் வாசகம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அந்த வாசகத்தை 4 லாங்குவேஜில் எழுதி வச்சுக்கிறாங்க. ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்று இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ், இது 4 லாங்குவேஜ்லையும் எழுதி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தூண்லேயும் ஒன்று எழுதி வச்சுருக்காங்களா. அதேமாதிரி 108 தூண் எழுதி வச்சுருக்காங்களாங்க. அதாவது ஓப்பன் பிளேஸுங்க. அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கூட்டம் இன்றைக்கி அதிகமாகவே இருந்தது. ஏன்னா சனிக்கிழமை இருக்கிறதுனால
நீங்கள் மற்ற டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக கம்மியாக தான் இருக்கும். நான் போனது அது முன்னாடி லேட்டாக தான் போனேன். அங்கே வந்து அந்த இடம் வந்து எப்போ ஓப்பன் பார்த்தீங்கன்னா காலையிலே 6 மணின்னு நினைக்கிறேன். காலையில் 6 to 10ன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அதிலே டைமிங் போட்டிருக்கோம். காலையில் என்ன டைம்னா எனக்கு தெரிஞ்சு காலையில் 6 to 10ன்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்து 5 to 8:30 நினைக்கிறேன். 8 o'clock 8:30 தெரியல. நாங்கள் விசாரிக்கல, கூகுள் மேப்பில் பார்த்தேன். இந்த டைம் வரைக்கும் தான் அது ஓப்பனு. மற்ற டைம் மதிய டைம்லாம் வந்துடாதீங்க, உங்களுக்கு வந்து ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா கூகுள் மேப்லேயே தெளிவாக போட்டிருக்கோம். நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்ததுங்க இந்த கோயில். நான் மற்ற பெருமாள் கோயிலோட இந்த கோயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கோயிலே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் தானே பீச்சு, அப்படியே நடந்தே பீச்சுக்கு போயிட்டாங்க. பீச்சில் போய்ட்டு தனியாக உட்காந்துருந்தேன். எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அவங்கள பார்த்துக்கின்னு, ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலியோடு வந்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, லவர்ஸோடு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் நிலா எனக்கு நேராக கரெக்டாக ஆப்போசிட்டில் 80 டிகிரியில் வந்து நிலா இருந்ததுங்க. அப்படியே லைட்டாக தலையை மேலே தூக்கி பார்த்தோன்னா நிலா தெரியும், அந்த மாதிரி இருந்தது. நிலாவை பார்த்துக்கின்னு அது இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி பார்த்தோன்னா தலையை நட்சத்திரம் தெரிஞ்சுது. அதை பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து கிடந்தாங்க சோலோவா தனியாக. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் உட்கார போர் அடிச்சிச்சு. அப்புறம் ஃபோன் எடுக்க தோணுச்சு. சரி இதுக்கப்புறம் உட்காந்தாங்க வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேங்க. இதுதாங்க அங்கே நடந்தது. என்னால் விஷுவலாக வீடியோ எடுத்து காட்ட முடியல உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் என்னை நம்பி தாராளமாக அந்த இடத்துக்கு வரலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு கோயிலை பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படியே அந்த கோயில் கொஞ்சம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். பக்கத்தில் பீச் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு போயிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் மற்ற கோயிலோட. ஏன்னா இது ஓப்பன் பிளேஸில் இதில் அது வெறும் தூண்கள் மட்டும்தான் இருக்கும். அங்கே மேலே வந்து எந்த ஒரு சீலிங்கும் இருக்காது. அதான் கரெக்டாக டைமிங் பார்த்து வாங்க. நீங்கள் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் தேவைன்னா மச்ச நாராயண டெம்பிள்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டுன்னா வந்துடுங்க. மஸ்ட் விசிட் பெஸ்ட்டு பிளேஸ் அந்த மாதிரி இருக்குங்க. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கதை உள்ள வராத.